ஆமா அவனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஏன்னா சொத்ததான் திங்கிறியா? நீ செத்து போயிட்டீன்னு வச்சுக்க, வச்சிருக்க ராஜாவே. ஒரு வேலைக்கு செத்து போயிட்டீனா சரி, உனக்கு தாலி இருக்கிறது யாரு? அது எங்க ஊரு குமரேசன். குமரேசனா? கட்டின பொண்டாட்டி இருக்காதா? அந்த இடத்துல யார் செத்தாலும் இருக்கிறாப்ல. உனக்கு நீ கை தொட்டு கால தாலி இருக்கிறது யாருக்கு? அது என் பொண்டாட்டிக்கு. அப்புறம் பொண்டாட்டி ஒளிவேங்கிற என் பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்க்கைன்னு சொல்லக்கூடாதா? எப்படி பொண்டாட்டிக்கு ஒழுக வப்பாட்டி வலியவா? பொண்டாட்டிக்கு ஒழுக வப்பாட்டிக்கு வடியவா? ஏன் நீ வேற பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்கன்னு அப்படி சொல்லாதீங்க. என்ன சொல்றான்? ஏன் அப்படி சொல்லக்கூடாதுங்கிறிய? ஏன்னா இப்பதான் அவருக்கு வடியுது. என்னது அப்படி சொல்லுங்க. ஏன்னா பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்கன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா காரணம் இல்லாம சொல்லலைங்க. அதாவது கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலே குரங்கு மாதிரி வப்பாட்டி வேணும்னு எதுக்கு சொல்லிருக்காங்க? ஓய் அப்படிலாம் இல்ல, குரங்குதான் கிளிமாட்டம் இருக்குது. என்னன்னு பழமொழி சொல்லிருக்காங்கல்ல, வப்பாட்டி தான் கிளி மாதிரி இருக்குதா? நம்ம பாக்குறது கூட அப்படித்தான் இருக்கும்போது ஒரு ஆமா கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வேணும்னு எதுக்கு சொல்லிருக்காங்க அப்படின்னா காரணம் இல்லாம சொல்லலைங்க. ஒரு கிளிட்டு நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் செய்யும். சொன்னதே சொல்லுமா கிளி பிள்ளைன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? அதே மாதிரிதாங்க பொண்டாட்டி நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் செய்வாங்க, சொல்லாத செய்யவே மாட்டாங்க. நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு போவாங்க, நான் வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னா அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க. இதுக்காகத்தான் சொல்றது கிளி மாதிரி பொண்டாட்டி வேணும். ஓஹோ, இந்த குரங்கு மாதிரி வப்பாட்டி வேணும்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க? எதுக்கு கேக்குறீங்களா? ஒரு குரங்குல ஒரு வாழைப்பழத்தை பண்ணி கொடுத்து பாருங்க, நம்ம கைக்கு திரும்ப வருமா? வராது. வராது. ஒரு குரங்கையில ஒரு மாலையை பண்ணி கொடுத்து பாருங்க, நம்ம கைக்கு திரும்ப வருமா? வராது. வராது. அதே மாதிரிதாங்க வப்பாட்டி கைக்கு எது போகுது அது நம்ம கைக்கு திரும்ப வராது. இல்ல இல்ல நீங்க நிறைய விதத்தை கொடுத்துருப்பீங்க உங்களை, அதனால வப்பாட்டி நிறைய விதத்தை கொடுத்துருப்போமா? இல்ல நம்மளுக்கு வாத்தியாரே நீங்க தானே. எங்களை கொடுத்துருக்கிற உண்மையை தாப்பா சொல்றேன். ஆமா, அதனால வப்பாட்டி வச்சுக்கலாம்ங்கிறீங்களா வேணாம்ங்கிறீங்களா? அப்படி சொல்லுங்க. ஏன்னா ஒரு வண்டிக்கு எத்தனை வீல்? 2 வீல் இருக்குது, 3 வீல் இருக்குது, 4 வீல். 4 வீல் வண்டியை சொல்றேன்ப்பா. 4 வீல் வண்டியா? 4 வீல் வண்டியில போற. சரி, போறப்ப ஒரு வீல் பஞ்சர் ஆயிடுச்சு என்ன பண்ணுவ? பஞ்சரை பஞ்சரா ஸ்டெப்னி தூக்கி மாட்டுவான். அப்படி மாட்டுவோமா இல்லையா? என்ன ஸ்டெப்னி? எப்படி ஸ்டெப்னிங்க? ஸ்டெப்னி அது மாதிரிதான். அப்படி சொல்லுங்க. ஒரு வண்டிக்கே ஸ்டெப்னிக்கு போய் நம்ம இருக்க கூடாதான்னு கேக்குறீங்க. அப்படி சொல்லுங்க. அதனால பொண்டாட்டியும் வாழட்டு, வப்பாட்டியும் வாழட்டு, நம்மளுக்கு எதுக்கு இந்த பொல்லாப்பு? அப்படி சொல்லுங்க. ஏன்னா ரெகுலரா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், ஒரு நாளைக்கு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவான். ஆமா, இந்த மாதிரி அசதிகள் எல்லாம் வசதிக்கு ஆயிட்டு போகுது. பொண்டாட்டியும் வாழட்டு, வப்பாட்டியும் வாழட்டு, நம்மளுக்கு எதுக்கு பொல்லாப்பு? அப்படி சொல்லுங்க. பொண்டாட்டியும் வாழ்க, வப்பாட்டியும் வாழ்க, பொண்டாட்டியும் வாழ்க, வப்பாட்டியும் வாழ்க. பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கும் வளலகத்தனுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற பக்கம் மேலமும் சரி, இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற ஒளி பெருக்கும் சரி, உண்மையிலுமே அருமையான ஒரு ஒளிபெருக்கி. மனமார்ந்த நன்றி, நன்றியார்ந்த வணக்கம். ஆமா, அப்பவே சொன்னாரு 10 நாளா நாங்களுக்கு சலிக்காம மைச்சிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. மனமார்ந்த நன்றி, நன்றியார்ந்த வணக்கம். நமக்கு இந்த மாதிரி மட்டும் அமைஞ்சிச்சு வைங்க, நமக்கு மாசத்துல 35 நாடகம் ஆடலாமுங்க. இது நாளா 48 நாடகம் ஆடுறேன் மாசத்துல. அப்புறம் சொல்றியே மாசத்துக்கே 31 32 நாள் தான் இருக்குது. அதான் 35 மாசத்துல 31 32 நாளா இருக்கு. மாசத்துல அதிகபட்சம் 32 நாள் வரைக்கும் தான் இருக்கா? ஆமா. வீடு திரும்பி அடுத்த மாத்திரம் 3 நாள் கடை வாங்கிடுவோம். கடை வாங்குற புத்தி இன்னும் விட்டு போறவனே. நம்மளுக்கெல்லாம் கடை வாங்குறதுல புதுசா வேற. நம்மளுக்கெல்லாம் கடை வாங்குற புத்தி எப்ப வந்துச்சு? நம்ம எல்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்கோமா இல்லையா? ஆமா. பள்ளிக்கூடம் போகும்போது வரங்க ஏதோ முக்கியமான கணக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. கூட்டல் கணக்கு, கழித்தல் கணக்கு, வகுத்தல் கணக்கு, பெருக்கல் கணக்கு. இந்த கணக்கையெல்லாம் விட ரொம்ப முக்கியமான கணக்கு ஒரு கணக்கு இருக்குது. கடை வாங்கி கழிக்கிறது. ஆமா, கடை வாங்கி கழிக்கிற கணக்கு இருக்கா இல்லையா? 10னா அடுத்த தாளத்துல இருந்து 10
கடை வாங்க சொல்லி என்னைக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு அன்னைக்கு ஆரம்பிச்சது நம்மளுக்கு எல்லாம் கடை வாங்குற புத்தி. இது வரைக்கும் கடனை வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன், கொண்டு அடைச்ச வாடு கிடையாது. ஏன்னா வாத்தியார் அன்னைக்கு கடனை வாங்கத்தான் சொல்லியிருக்காரு, கடனை கொண்டு அடைக்க சொல்ல இல்ல தம்பி. இந்த கடை வாங்கின முறை தின்னுட்டு நெஞ்ச நிமித்திருக்காங்க, கடை கொடுத்தவன் முறை மரத்தை குடிச்சுட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மைதாமா சொல்றேன். ஆமா இவன் வாங்கின கடனை திருப்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? போன் பண்ணோம்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறியா, அப்ப இல்லன்னா வீட்டுக்கு வெளியில பூட்டை போட்டுட்டு வீட்டுக்கு போய் படுத்துக்கிறியா, இவன் ஆளே கண்டே பிடிக்க முடியறது இல்ல அப்படின்னு சொல்லி கடை கொடுத்தவங்க இப்ப மரத்தை குடிச்சுட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. சரி தம்பி, இந்த கடை வாங்குறவங்க திருப்பி கொண்டு கொடுக்கணுங்கிற நினைப்பு உனக்கு இருக்கு. ஆனா இருந்தாலும் என்ன, இந்த கடை கேட்டுவோமே இந்த பணம் வச்சிருக்கிற பகுமானத்துல அவங்க என்ன பண்ணுவா தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? தம்பி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாங்க விளக்கு போட்டுட்டோம், அதனால போயிட்டு நீ நாளைக்கு வா அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிடுறது. சரி இவனு கட்டில பொண்டாட்டி பிள்ளை குட்டி எல்லாம் கொண்டு ஆஸ்பத்திரியில ஒண்ணி போட்டுட்டு 5 வட்டிக்கு கொடுக்குற இடத்துல 15 வட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி கடனை வாங்கி போட்டு ஆஸ்பத்திரியில ஒண்ணி கொட்டிட்டு சரி குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி மறாவதுனால அதே வீட்டுல போய் நிக்கிறது. மறாவதுனால என்ன சொல்லிடுவாங்க, தம்பி நீ வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க, நீ போயிட்டு ஒரு வாரம் சென்று வா அப்படின்னு சொல்லி ஒரு 10 தடவை நடக்க விடுறது. இந்த கடனை வாங்கி கையில பிடிச்சான்னு வைங்க, அப்பத்தான் இவன் திட்டம் போட்டுருவான். ஏண்டா டீம் ஓப்பன் 10 தடவை நடக்க விட்டு உன்னை குறைஞ்சது 10 வருஷம் ஆச்சு நான் நடக்க விடுவேன் அப்படின்னு இவன் திட்டம் போட்டுருவான். இதையும் விட குறவன் அப்படியே போய் பிடிச்சு வட்டியை முதல்ல வச்சுட்டு மறு வேலை பாடுறான் அப்படின்னு சொல்லி போய் சண்டை போட்டான்னு வைங்க, இந்த கட்டை வாங்கினவன் அப்படியே பல்ட்டி அடிச்சிருக்கா. எப்படி எப்படி தெரியுமா? இதுக்கு மேல என்கிட்ட கடனை கேட்டு நீ தொல்லை பண்ணுன, என் சாவுக்கு காரணம் நீதான் சொல்லி உன் பேரை எழுதி வச்சுட்டு மிரட்டிடுறது. ஏன்னா அடிச்சா அசல் போச்சு, ஆமா வஞ்சா வட்டி போச்சு, ஆக மொத்தத்துல கொடுத்த பணத்தை வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கையில விழுந்து கடனை வாங்கி கையில முடிச்சிடுறது. அதுக்கப்புறம் வகுத்த வலிக்குன்னு உசுறு போற கண்டிஷன் இருந்தாலும் கடைங்க ஏதாச்சும் கொடுப்பானா? கொடுக்கவே மாட்டான். அப்படி ஒரு திட்டத்தை போட்டுருவாங்க. இருந்துட்டு போதும் இருந்து போனாலும் ரொம்ப கொண்ட பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் தாய்மார்களே, காலையில் கால் சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கு விவசாய பெருங்குடி மக்களே, டியூட்டி டிகினிட்டி டிசிப்ளின் சொல்லப்பட்டு கடமை கண்ணியம் காட்டுப்பட காவல்துறை அதிகாரி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம், பல வணக்கம். அதாவது சாதாரண நிலையம் சார்ந்தனை சார்ந்தால் குலம் என்று சொல்வராம் குறைகள் வெறுப்பது கொண்டோ, குலம் சொன்னால் புள்ளல் வல்லம் சென்றால் நலம் என்று சொல்வராம் நம்பியோர பெரியவர் குற்றம். அதாவது மழை வருஷிக்கும் காலத்திலே சுத்த ஜலமான அஸ்தமான தண்ணீரை அடித்துக் கொண்டு சாகரம் சமுத்திரத்தின்மை சேர்க்கிறதாம். அத்தண்ணீரை வெறுக்காது தன் இடமணி சேர்க்கிறதாம் அக்கடல். அத்தன்மை போல நாங்கள் நடிக்கின்ற நாடகத்தில் சொல் குற்றம், பொருள் குற்றம், தாள குற்றம், மேல குற்றம், நடிப்பின் குற்றம், உடுப்பின் குற்றம், என் குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பது அள்ளி, குணம் என்பது அள்ளி, நாங்கள் பிள்ளைகள் எப்ப தவறு எப்படி தூக்கி போட்டு மிதி மிதிப்பிய அந்த மாதிரிலாம் வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்க, இன்னைக்கு நீங்க 4 பேர் சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி ஓச்சு விட்டுருவீங்க. ஆமா, நாங்கள் பிள்ளைகள் எப்ப தவறு எப்படி ஆதரித்து மன்னிப்பீர்களோ அதுபோல என்ன மேல சார்ந்த நடிகர்களையும் ஆதரவு வந்து உதவுமாறு மிக்க பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். தம்பி எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குழந்தையே இல்லையா? என்னது என்னப்பா அபிஷேகம் செய்யலானே கோயிலுக்கு? இல்ல அவங்களும் போகாத இடம் இல்ல, ஏறாத மலை இல்ல. இல்ல மலையில ஏறினா எப்படின்னா பிள்ளை பாருங்க, எரும மாடு. ஏய் மலையில ஏறினா எப்படி? நீ எந்த ஏறத சொல்ற? நீ எந்த ஏறதையா சொல்ற? நீ அவங்க வேண்டுதலுக்காக பழனிமலை முருகன் கோயில், ஐயப்பன் கோயில், இப்படி மலை மலையா இருந்த கோயில் ஊரம் போய் சரி குழந்தை வர கொடுக்கல. சரி பழனிமலை முருகன் போய் வேண்டாம் இல்ல? என்னது என்ன வேண்டாங்க? குழந்தை வரதுக்கு தாயா அப்படி வேண்டதுல பாருங்க 10வது மாசம் நான் பிறந்துட்டேன். யாருக்கு? முருகனுக்கு பிறந்தியே? எங்க அப்பனுக்குயா? நீதான் முருகனோட அருளால பிறந்த. முருகனோட அருளால நான் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் நான் பிறந்திருக்கேன். முருகனுக்கு பிறந்தேன் இல்லையா? ஏங்க உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல? ஆமா. பிள்ளை இல்ல இல்ல யார்கிட்ட போனதுனால குழந்தை வர கிடைச்சிச்சு? பள்ளிமலை முருகன். அதனாலதான் முருகனுக்கு பிறந்தது. நீங்க இல்ல சத்தியமா எங்க அப்பனுக்கு தாயா பிறந்தேன். உங்க அம்மா மேல சத்தியமா? எங்க அம்மா மேல சத்தியமா எங்க அம்மா அப்படி தாயா. சரி 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 உண்மை விழுந்துட்டு கொட்டையை கழிச்சு போடுவீங்க. ஐயா தாபம் கொட்டைய தச்சாம இருக்கணும். ஆமா எதுல விட்டு? சும்மா இல்லையா வாயில விட்டு வாயில விட்டு வார்த்தை வாயில விட்டு அப்படின்னு சொல்லணும். தூங்க மேல விட்டுப்பா பேசாம இருப்பா குளித்த முடிச்சு உட்காரு. ஆமா அப்படின்னு பாருங்க 10வது மாசம் நான் பிறந்துட்டேன். பிறந்த உடனே பாருங்க என்ன சரின்னு சொல்லி இப்படி தலையா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இனி பாருங்க சீரு சிறப்போட வளர்த்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வளர்த்து வந்துகிட்டு இருக்கும்போது 13 வயசு
வயசு ஆயிருச்சு. 2013 அது என்ன கணக்கு? நான் 2013 சொன்னேன். 2013 அது என்ன கணக்குன்னு? 2013 அது ரயில்வே கணக்குங்க. அதோட டக்கு டக்கா நீளமா போயிடும். எனக்கு 23 வயசு வந்துருச்சு. 23 வயசு வந்த உடனே நான் பாருங்க திடீர்னு வயசுக்கு வந்துட்டேன். வயசுக்கா? அப்படின்னா அப்படினாவா? ஏய் ஆம்பளை வயசுக்கு போற எரும மாடு. ஏய் ஆம்பளையா? ஆம்பளை எப்படி வயசுக்கு வரான்? ஏய் ஆம்பளை நம்ம வயசுக்கு வரணும்ங்க. பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்து கேள்வி கொடுங்க. ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வரது எப்படி? பொம்பளை பிள்ளை வயசுக்கு வரது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? எப்படி இல்ல எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? ஊரோளத்துல பெரிய மனுஷன் சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பெரிய மனுஷன் சொல்லுவாங்க, அந்த விசேஷத்துக்கு சொல்லுவாங்க. எல்லாரும் விசேஷத்துக்கு போயிட்டு வந்தா தெரியும். தப்பி பார்த்து சொல்லுவாங்க. அது போனவருக்கு தானே தெரியும். பார்த்த உடனே இந்த பிள்ளை வயசுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? எப்படி? வயசுக்கு வரதுக்கு முன்னாடி பாவாடை சட்டை மட்டும் போட்டிருப்பாங்க. வயசுக்கு வந்த பின்னாடி அதை அவுத்து போட்டுருவாங்க. ஆமா அவுத்து போட்டு பாவாடை சட்டை அவுத்து போட்டு ஜாக்கெட்டு தாவணி பாவாடை சட்டை போட்டு ஓஹோ அப்படின்னு பாடிங்க. ஆமா சரி, பொம்பளை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துட்டோம். சரி, ஆம்பளை நம்ம வயசுக்கு வரது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? எப்படி? எனக்கு அதனால ரொம்ப நாள் சந்தேகம் தானே. என்ன கொஞ்சம் பார்த்து சொல்றியா? என்ன சார் வயசு வந்தாங்க? ஏய் உன்னையெல்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேனப்பா. தான் கேட்டாரு. பின்னாடி வந்து சொல்றாரு உன்னைய. ஏய் எல்லாம் வயசுக்கு வந்தாச்சுப்பா. எப்படி சொல்றீங்க? எப்படி ஆம்பளை வயசுக்கு வரது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? எப்படி? முட்டையில மஞ்சள் மஞ்சள் யாரையும் அவனை சிப்பத்தை வந்து பாக்குறாங்க சின்ன பையன். என்னையா எந்த கொட்டையா? தாவா கொட்டையங்க. ஏங்க நீ வேற. சரி, ஆம்பளை இருக்குது தாவா கொட்டையில மீசையெல்லாம் மச்சல் முளைச்சிடும். சரி, அப்படி மச்சல் ஹலோ ஹலோ அப்படி பாருங்க. எனக்கு பாருங்க மீசை தாடி எல்லாம் முளைச்சிருச்சு. சரி, முளைச்ச உடனே பாருங்க மனசு சரி ஏயா கதை போடுறேன். நீ நல்லா போடுவல. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அப்படி இருக்கு. சரி, சொல்லவே இல்லையா? ஆமா அப்ப சரி, அப்ப நீ பேசாம வாய வச்சுட்டு பேசாம இருப்பா. வச்சுக்கிட்டா? பேசாம இரு. ஆமா. ஐயோ இவர் ஏன் குறுக்க வந்தாரு? டைலாக் மறந்து வச்சா இல்லையா? பேச வந்ததே மறந்துட்டேன். இருக்கட்டும். என் பங்காளி எல்லாரும் எல்லாம் ஏன் அப்படி ஓரமா நின்றுகிட்டு இருக்கிறீங்க? ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஆபரேஷனா? உட்கார்ந்து மூட்டு புரிஞ்சு போயிருமோ? வாய்தாவா? எல்லாம் வரிசையா வாங்க. எல்லாம் வரிசையா வந்து ஒவ்வொரு போடு போட்டுட்டு போயிடுங்க. இல்ல கையெழுத்து வாய்தாவு கையெழுத்து தானே வருவாங்க. அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு பாருங்க எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா கிட்டே மனசார கேட்கிறேன். அப்பா எனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, கல்யாணம் பண்ற ஆசை எனக்கு வந்துருச்சு, அதனால எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா கிட்ட மனசார கேட்ட உடனே வெக்கத்தை விட்டு கேட்டுட்டேன். சரி, அப்ப பாருங்க எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, அப்ப பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. அந்நியத்துல கல்யாணம் பண்ணா கடைசி காலத்துல அவளுக்கு கஞ்சி தண்ணி ஊத்த மாட்டாங்க. அதனால ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சம்பந்தத்தை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க எனக்கு எங்க பெரியாத்தா மேல கட்டி வச்சுட்டாங்க. ஆனா பீத்த பயல அத்தை பிள்ளை மாமா பிள்ளை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆமா, இப்ப பெரிய பிள்ளை கல்யாணம் பண்ணுது. ஏய் பெரிய பிள்ளை யாரையா சொன்னது? நீதான் சொன்ன. என்னன்னு என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? ஏய் பெரியாத்தா மகச்சா தங்கச்சி அக்கா இல்லையா? பெரிய ஐத்த மகள பெரிய ஐத்த மகளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே வரக்க அதுக்கு முன்னாடி என் முட்டாட்டி என் மேல ஒரு காதலாக இருந்திருக்கிறா. ஆமா, உனக்கார மாசம் எனக்கார மாசம் குத்தகைக்கு விட்டுருவோம். என்ன உனக்கு வேலை பார்த்தா என்னன்னு? யார் ஊரு? நம்ம ஊரு. யார் மைக் செட்டு? நம்ம மைக் செட்டு. யார் சீனு? நம்ம சீனு. யார் மிருதங்க? நம்ம மிருதங்க. அது மாதிரி நம்ம முட்டாட்டி எதுல வேணாலும் கூட்டணி ஓடலாம். இந்த பொண்டாட்டியில மட்டும் கூட்டணி ஓட்ட முடியும். அண்ணன் தம்பி இருந்தாலும் இடத்துக்கு போட சொல்ல குறவலையில வந்துருவான். நீ நான் என்று சொல்ல, நீ நான் சொல்லு. நீ நான் முதல்ல விட்டுதா இல்லையே? நம்ம பொண்டாட்டி சொல்லுவேன். ஏன்னாப்பா? ஏன்பா? உனக்கு வாய்ப்பு இருந்தா வீட்டுக்கு வா, உனக்கு இலவசமா விடுறேன் மாப்பிள்ள. என்னதுக்கு? என்னது? 25 ரூபா கூட வர மாப்பிள்ள. உனக்கு கடலை மிட்டாய் மட்டும் கொடுத்தா போதும், நீ போயிட்டு வா மாப்பிள்ள. இதான் மனுஷன். ஆமா மாப்பிள்ள. அப்படின்னு பாருங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல. சரி, என் பொண்டாட்டி என் மேல ஒரு காதலாவே இருந்திருக்கிறான். யாரு? என் பொண்டாட்டி. சரி, எப்படி நம்ம மாமி மயனத்தை கல்யாணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவளும் என் மேல காதலாவே இருந்திருக்கிறான். சரி, கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னா பழனிமலை முருகன் கோயில வந்து நான் மொட்டை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவ வேண்டியது இருக்கிறான். யாரு? உங்க பொண்டாட்டி. என் பொண்டாட்டி. சரி, வேண்ட உடனே அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே பாருங்க அப்பதான் என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்றா. என்னன்னு? எங்க உங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா பழனிமலை முருகன் கோயில வந்து நான் மொட்டை எடுக்கிறதா சாமி கிட்ட வேண்டி இருக்கேன். சரி, அப்படின்னு சொல்றா. அவ வேண்டுதல் வச்சது எந்த சாமிக்கு? பழனிமலை முருகனுக்கு. நான் பிறந்தது எந்த முருகனோட அருளால? முருகன் பழனிமலை முருகன் அருளால. இவங்க ரெண்டு பேருக்கு இவளை ஒத்துமை பத்தியெல்லாம் ஆக வந்துருச்சு. கரெக்டா? ஆமா. அப்படின்னு பாருங்க. சரி, பொண்டாட்டி ஆசைப்பட்டு நிறைவேற்றி வைக்கணுமா இல்லையா? ஆமா. அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டியை கூட்டிட்டு கோயிலுக்கு போலாம்னு கிளம்பணும் இல்ல. பகல் நேரத்துல போனா பாருங்க எனக்கு பழனிமலை படிக்கட்டுல ஏறும் போது வடிஞ்சிடும். என்ன வடிஞ்சிடும்? வேர்வை.
சரி ஆமா சொல்லு முதவி வேர்வை வழியா உடனே ஏறினாலும் வலிச்சிடும். ஏறுவாங்க அப்படி பகல் நேரத்துல போக கூடாது, இரவு நேரத்துல போனோம்னா முதல் தரிசனமா முருகனை தரிசிச்சிடலாம். ஓ சரி அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி கூட்டிட்டு நைட்ல கிளம்பிட்டு இருக்குங்க. பஸ்ல போலாம்னு போய்கிட்டு இருக்கிறேன். இந்த பஸ்ஸுக்குள்ள போகும்போது பாருங்க, நைட்ல போனோம்னாக்க பஸ்ஸுக்கு உள்ள லைட் எல்லாம் அமர்த்தி விட்டுருவாங்க. ஆமா, முன்னாடி ஹெட்லைட் மட்டும் தெரியும், உள்ள லைட்டை போற அமர்த்தி விட்டுருவாங்க. அப்ப லைட் அமர்த்தி விட்டா பாருங்க நம்மளுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கு. எதுக்கு ஏன் நீ வேற தூங்குறதுக்கு. ஆமா, அப்படி பாருங்க நாங்க போயிட்டு இருக்கும்போது பாருங்க ரொம்ப தூரம் போனா பஸ் ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க. சரி, பஸ் எதுக்கு நிப்பாட்டுவாங்க? இந்த டீ சாப்பிடலாம், டீ சாப்பிடுங்க, 1-2 போறாலும் 1-2 போங்க அப்படின்னு சொல்லி பஸ் ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்கல்ல. சரி, அந்த பஸ் நிப்பாட்டு நேரத்துல பாருங்க நாங்க போன பஸ்ஸையும் நிப்பாட்டேன். பஸ்ஸுக்கு பக்கத்திலே ஒரு கரும்புள்ளோட ஒரு லாரி ஒண்ணு நிக்க, கரும்புள்ளோட ஒரு லாரி ஒண்ணு நிக்க. அந்த லாரியை பார்த்த உடனே என் பொண்டாட்டிக்கு ஆசை வந்துருச்சு. எங்க அந்த கரும்புல ஒரு கரும்பை உருவி கொடுங்க, உங்க கையால உருவி கொடுங்க, கரும்பத்திங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி என்கிட்ட கேட்டால. பொண்டாட்டி ஆசைப்படுற புருஷன் நிறைவேற்றி வைக்கணுமா இல்லையா? அப்படின்னு பாருங்க, அந்த பஸ் கண்ணாடியை திறந்து விட்டு கையை நீட்டி உருவலாம்னு கையை நீட்டு இல்ல. பஸ்ஸுக்காரங்க எங்கிட்ட எடுக்க, லாரிக்காரங்க எங்கிட்ட எடுக்க, கரும்ப உருவ முடியல. என் பொண்டாட்டி கேட்கிறாங்க கேள்வி, அந்த கேள்வி ஒரு பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்கிற கரும்ப கூட உன்னால உருவி கொடுக்க முடியலையே, நீ வாழ்க்கையில நான் மறைச்சு சொல்றேன், நீ ஏன் ஓப்பனா சொல்ற அப்படி சண்டை ஓட்டால. எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு அவ வாட்டுல திரும்பி படுத்துக்கிட்டான வீட்டுல வந்து நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு என்னடா செய்யறது, 10 மணிக்கு மேல என்ன எப்படி சாப்பிடுறது அப்படின்னு பழனிமலை முருகனை நான் வேண்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கீங்க. சரி, பழனிமலை முருகா எப்படியாச்சும் ஒரு லாரியை வந்து அனுப்பிவிடு, அதுல ஒரு கரும்பை உருவிய பொண்டாட்டிக்கு கொடுத்து நல்லவர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போய்கிட்டே இருந்தேன்ல. அந்த பழனிமலை முருகன் அருளால எதிர்த்தாப்புல ஒரு லோடோட கரும்பு லாரி வந்துகிட்டு இருக்கு. வந்துகிட்டு இருந்த உடனே வரங்க பக்கத்துல வந்து ஒரு கரும்பை உருவி பொண்டாட்டிட்ட கொடுத்துட்டீங்க, நீ சாப்பிடுறீ என்ன அப்படியே நினைச்சுக்கிட்ட, நீ ஆசைப்படுறத நான் எதாவது நிறைவேற்றி வைப்பேன் அப்படின்னு சொல்லி உருவி கொடுத்துட்டேங்க. பஸ்ஸுக்குள்ள லைட் எரியாம அமர்ந்து இருக்கிறது அவளுக்கு கொஞ்சம் வசதி. யார் அக்கம் பக்கத்துல கேட்க மாட்டாங்க. நம்மளா திண்டுக்கலாம்னா வாயில வச்சுட்டு கடிச்சால 4 பல்லு விழுந்து வச்சுங்க. ஏன் அதுதான் தெரியல. கரும்பு தானே கிடைச்சிச்சு, கரும்பு தாயா கிடைச்சிச்சு. 4 பல்லு விழுந்து வச்சு நீ என்ன கரும்பு உருவி கொடுத்த என்ன சண்டை ஓட்டான்ல. நான் டிரைவர்ட்ட சண்டை போயிட்டுங்க, எனக்கு சண்டை வந்துருச்சு. ஒருவேளை விழுந்தது இவளோட பல்லா இல்ல செட்டு பல்ல கட்டின பொம்பளை நம்மளுக்கு கட்டி வச்சுட்டாங்களா? சரி, இதை என்னன்னு பாக்கணும். டிரைவர்ட்ட சண்டை போயிட்டு வாயில இருந்து விழுந்து, அந்த வாயில இருந்து 25 கிராம் தான் அந்த பல்லு இருக்கும். என்கிட்ட அனுபவம் பேசுது இருக்கட்டும். அப்படி பாருங்க, டிரைவர் சண்டை போனல. சரி, டிரைவர் லைட்ட போட்டாருங்க. சரி, பஸ்ஸுக்குள்ள லைட்ட போட்டாரு. லைட்ட போட்டதுக்கு அப்புறம் வந்து பாக்குறேன், என் பொண்டாட்டி கையில உருவி கொடுத்தது கரும்பு இல்லைங்க, எதிர்த்தாப்புல வந்த விறகு லாரியில இருந்த விறகு. எனக்கு இருட்டுக்குள்ள விறகு லாரி எது கரும்பு லாரி எதுன்னே தெரியல. ஒரு கருவ விறகா கொண்டு இருக்கா, அதுல உருவி கொடுத்துருக்கிறேன். அப்புறம் செட்டு பல்ல கட்டி கொண்டு வந்து வீட்டுல விட்டு இங்க வந்துருக்கிறேன். எங்க இங்க ஓடுறது, அதோட ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டு என்ன பொண்டாட்டிய. அதுக்கப்புறம் 4 மணிக்கு போய் நக்கலாம்னு இருக்கிறேன் பஞ்சாமிரதத்தை. ஏப்பா கரும்புக்கு விறகு வித்தியாசம் தெரியலையே, நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற? உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ வீட்டுக்கு வந்துரு. நன்றி. அதனால ஒரு வணக்கத்தை போட்டு ஆத்தா மார்களே, அருமை சகோதரிகளே, ஆத்தா மார்களே, அருமை சகோதரிகளே, குடும்ப கதை பேசக்கூடாது. கட்டையில
நன்றி நன்றி. என்ன கருத்தில் போட்ட கிராமம் அமையக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கும்பங்குளம் கிராமத்தில் அமர்ந்து அலுவலத்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர், அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை மற்றும் அருள்மிகு ஸ்ரீ மந்தை காளியம்மன் கோவிலில் 30ஆம் ஆண்டு சந்தன காப்பு பங்குனி உற்சவ விழாவினை முன்னிட்டு இன்றைய தினம் கோவில் முன்பாக அமைந்துள்ள மின்னொலி கலையரங்கில் எங்களது நாடக அமைப்பாளர் குழந்தை விநாயகர் கோட்டையை சேர்ந்த ஸ்ரீ பழனியாண்டவர் டிராவல்ஸ் உரிமையாளர் எஸ் சந்தனகுமார் அவர்கள் கலை குழுவினர் வழங்கும் ஸ்ரீ வள்ளி திருமணமாக அதேமாதிரி நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் அடிப்படை நடிகர் சிவமணிகள் தாங்களுக்கு தெரிந்து நாம் தெரியாமட்டாலும் தெரிந்த கடமை என்பதை தெரிந்து கொண்டு நாடக உலகின் நவீன கட்டங்கள் என்று சென்றமல் அப்பேற்பட்டு வரும் அன்பிற்கு பாசத்திற்குரிய அருமை சகோதரர் தமயேந்திரன் அவர்கள் வேலன் வேடன் விருந்தினர் அழைத்த கருத்து கொண்டிருக்கின்றார். நன்றி நன்றி. அதற்காக குயிலின் குரலோ சென்று நாட்டு மக்களால் நல்லாசப்பட்டு வரும் அன்பு சகோதரி அன்னலட்சுமி என்ற அம்பிகா அவர்கள் வள்ளி நாயகன் அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். நடிப்பிசை வேதன் என்று சென்றிடமெல்லாம் தனக்கிரிய தானே என்று தனி முத்திரை வைத்து வரும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை மகன். ஏன்னா அவர் அரங்கேற்றம் பண்ணி கொஞ்ச காலம் தான் இந்த குறைந்த நாட்டிலேயே வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. அவருக்கு உண்டான ஒரு தனி சிறப்பு. ஏன்னா அடுத்த சின்ன முத்து சிற்பி அப்படிங்கிற அளவுக்கு ஆளுதான் கொஞ்சம் ஒல்லியா இருப்பாங்க. ஆமா, ஆளுதான் ரொம்ப பெஞ்சு குச்சி மாதிரி. ஆமா, நம்ம ரொம்ப ஒல்லியா இருப்பாரு. பெஞ்சு குச்சி மாதிரி இருந்தாலும் ஏட்ட மட்டும் ரொம்ப நன்றி. அதனால சென்ற காலம் தனக்கிறேன் தானே என்று தனி முத்திரை வைத்து வரும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை மகன் எம்.ஆர். மதிவேந்தன் அவர்கள் கலகப்பிரியா நாராயண அணிஞ்ச காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கு பக்க மேலமாகவும் பக்கா பலமும் அமைந்த ஹார்மோனிய கலைஞர் சென்ற இடமெல்லாம் பேரமலை மட்டும் வரும் அன்பு தம்பி எஸ்.எஸ். கலைமணி அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட்டு. என்ன பாட்டுன்னு அவருக்கு தெரியல. அவருக்கு தெரியும். வெட்டிக்கார பேர் சொன்னோட எல்லாரும் வாயில தான் பாடுவாங்க. தம்பி ஒரு நாள் அப்படியே விரல்லே விளையாடுவார். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். அப்படியான ஒரு பாடல் பாடியே அன்பு என்ன ஒரு சைஸா கைதட்டியல. நன்றி நன்றி. கைதட்டி அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. கைதட்டாத அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி வந்த வணக்கம். ஏன்னா எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிடுறேன். ஆமா, அதுக்கு
மிருதங்க சக்கரவர்த்தி வித்துவான் என்று கோடையடி குமரன் சில இடமெல்லாம் பெருமலை பெற்று வரும் அன்பு தம்பி சரவணன் அவர்கள் மிருதங்கம் டோலர். நன்றி நன்றி கையெட்டி அனைத்து அன்பு உள்ளங்களும் மனமார்ந்த நன்றி நன்றி வந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதற்கு பலவாத்திய புகழ் பலவாத்திய மன்னன் நன்றி சென்ற நாம் தனகிரிய தனை என்று தனி முத்திரை வைத்து வரும் அன்பு தம்பி ரூபகன் அவர்கள் ஆல் ரவுண்டு.
நினைச்சு இந்த பால்வாடு பைக்கில பூரா ஏத்திட்டு வர மாதிரி தான் நினைச்சேன். இன்னைக்கு பொண்ணு போல அக்கா போறாங்கடா அப்படி. நன்றி நன்றி சிறந்த முறையில். ஏன்னா இன்னைக்கு பக்கம் மேல உண்மையிலுமே பக்கம் மேலந்தேன். அதான் பொறுக்கி எது எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து போட்டிருக்கேன். உண்மை அதுதான். முதல்ல வந்து இந்த நாடக அமைப்பாளருக்கு மனமார்ந்த நன்றி நன்றியாத வணக்கம். ஏன்னா நம்ம செட்டியெல்லாம் சந்திச்சு ரொம்ப நாள் ஆகி போச்சு. கண்டிப்பா ஒரு 7-8 வருஷம் இருக்குமா? இருக்கு. நன்றி நன்றி நன்றியாத வணக்கத்தை தெரிந்து கொண்டு அதுக்கடுத்து எங்களுக்கு தாய் தந்தக்கூடிய தாளத்தை செல்பவர் கைகாட்டியை சேர்ந்த SS சங்கர் அவர்கள் சீட் மற்றும் தாளம். விட்டு கொடுத்தது கிடையாது. நன்றி நன்றி சிறந்த முறையில் தாளம் வாய்த்த அருமையாளர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி வந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதுக்கு ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒலி அண்ட் ஒலி அமைக்க வேண்டும் என்று சிறந்த முறையில் ஒலி அமைப்பு மலையப்பா ஆடியோஸ் இருப்பிடம் மாங்கோட்டை புதுப்பட்டி மலையப்பா அமைச்சு விடுங்க. 12 மணிக்கு ராத்திரியாம்ல இல்ல அவர் போடுற பாட்டு 12 மணி ராத்திரினாலே கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையானே இல்ல அப்ப நீ போடுறது இல்ல அதுக்காகத்தான் 12 மணி இருக்கா இல்ல கேமராவுக்கு ஒரு யோசனை இருக்கா யோசனை நான் சொல்லிட்டு போறேன். இல்லையா அந்த ஊர்கள் இப்படி போய் பாட்டு எல்லாம் என்னது என் மிருதத்தை கொடுத்துட்டு ஓய்வு ஆகிட்டு வந்ததுனாலயா நன்றி. ஆமா சிறந்த முறையில் ஒரு நாடகத்துக்கு இப்படித்தான் ஒலி அண்ட் ஒலி அமைச்ச சிறந்த முறையில் ஒலி அமைப்பு மலையப்பா ஆடியோஸ். ஆமா மாவண்ணா புதுப்பட்டி மலையப்பா ஆடியோஸ் தங்கள் இல்லங்களில் நடைபெற்றேன் கல்யாணம் காது குத்து பூப்பணித நீராட்டு விழா தேர் திருவிழா அனைத்து விசேஷங்களுக்கும் சிறந்த முறையில் ஒலி அண்ட் ஒலி அமைத்து தருவார். தம்பி என் கல்யாணத்துக்கு அவர்கிட்ட போட சொல்லியிருக்கேன். எது அப்புறம் நீ என்ன உனக்கு விலகு பிடிப்பியா? நீ வேற என் கல்யாணத்துக்கு அவர் மைக் செட் போட சொல்லியிருக்கேன். கல்யாணத்துக்கு மைக் செட் மட்டும் அவர் மைக் செட் மட்டும் தான் போட சொன்னேன். ஆனா அவர் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இன்னொரு செஞ்சு தரேன்னு இருக்காரு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஃபோக்கஸ் போட தெரிஞ்சு சொல்லியிருக்காரு. ஆமா அது மட்டும் கிடையாது நம்ம கலை முடிச்சே வீடியோ கவரேஜ் அப்படியே கேபிள் டிவி. எதுக்கு பண்ணி வேடிக்கை அங்க வர்ற நீ வீட்டில் இருந்தா பார்க்கலாம். கேபிள் டிவில நேரடி ஒளிபரப்பு அப்படியே அதுல போன் நம்பரும் வந்துடும் வீட்டு அட்ரஸும் வந்துடும். நீ வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு குறை நிறைகளை போன் பண்ணியும் சொல்லலாம். போன் பண்ணி சொல்ல விரும்பாதவங்க நேர அட்ரஸ் எடுத்துக்கிட்டு வீட்டில் வந்து செய்முறையாகவும் சொல்லலாம். எதை சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கிறோம். சிறந்த முறையில் ஒரு நாடகத்துக்கு இப்படித்தான் ஒலி அண்ட் ஒலி அமைச்சவர்களுடைய சிறந்த முறையில் ஒலி அமைப்பு மலையப்பா ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரிந்த அனைத்து அன்பு உள்ளங்களும் என சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றி வந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதுக்கு சாப்பாடு அருமையான ஏற்பாடு சாப்பாடு ஏற்பாடு செய்து முத்து மெஸ் அன்புள்ளத்துக்கு மனமார்ந்த நன்றி வந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நோட்டீஸ் உபயம் ஸ்ரீ பாரதி குசன் மற்றும் ஸ்கார்டன்ஸ் தெற்கு தெரு 2ஆம் வீதி குண்டுக்காரர் தெரு புதுக்கோட்டை உரிமை செந்தில்குமார் ஸ்ரீ பாரதி குசன் தங்கள் இல்லங்களில் அனைத்து விதமானதுக்குமே வந்து அவர் வந்து என்னென்ன சொன்னார் அப்படின்னா இந்த கொசு அல்ல வீட்டுக்கு இந்த ஸ்கிரீன் போடுவாங்கல்ல அந்த ஸ்கிரீனு சோபா செட்டுகளுக்கு அனைத்து கவரு பெட்டுக்கு கவரு அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் அனைத்தும் சிறந்த முறையில் ஸ்ரீ பாரதி குசன் நோட்டீஸ் உபயம் ஸ்ரீ பாரதி குசன் அன்புள்ளதுக்கு மனமார்ந்த நன்றி வந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை என்று சென்ற இடமெல்லாம் பேரமலை பெற்று வரும் அன்பிற்கு பாசத்திற்குரிய அருமை சகோதரர் குழந்தை விநாயகர் கோட்டையை சேர்ந்த ஸ்ரீ பழனி ஆண்டவர் டிராவல்ஸ் உரிமையாளர் எஸ் சரத்குமார் அன்புள்ள இந்த நாடகத்தை அமைத்திருக்கார்கள். இந்த நாடகமல்ல எந்த ஒரு நாடகத்தை கொடுத்தாலும் சிறந்த நடிகளை கொண்டு சிறப்பாக நடத்தி தருவார் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக என அன்போடு வரவேற்பது ஊர் பொதுமக்கள் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மற்றும் கும்பகுளம் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அழகி அப்படியே சுந்தரி திண்டுக்கல் சிட்டு மதுரை ஒட்டு சென்றமெல்லாம் பேருமலை பெற்றவரும் அன்பு சகோதரி தோரமுடிச்சுக்கு அருவாமல்ல சோழ மாவட்டத்தை சேர்ந்த ஏபி செல்வி அவர்கள் டிரான்ஸ்லேட் காமிங் 5,000 ரூபாய்க்கு மணிமாட உன் கழுத்துக்கு பொருத்தமடி
நன்றி நன்றி. சாப்பாடு உபயம் பழனி சுந்தரம்மாள் சன்ஸ் பாசமுள்ள பாண்டியன் தீனதயாளன் குமங்குளம் மாவண்ணா பாவண்ணா பாண்டிச்செல்வம் சோழமண்டல பைனான்ஸ் புதுக்கோட்டை அன்புள்ள மனமார்ந்த நன்றி நன்றி. அந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு தம்பி எல்லாரும் பேரும் சொல்லியாச்சு. எல்லாருக்கும் நல்ல பாட்டை பாடி இருக்கீங்க. என்னோட பேரும் சொல்லி எனக்கு ஒரு பாட்டு பாடி சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. சரி அண்ணே அண்ணே பேரை நோட்டீஸ்ல போட்டுருக்கேன். அப்புறம் என்னது பேரு போட்டுருக்கியா? படிக்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், படிக்க தெரியாதவங்களுக்கு எப்படியா தெரியும்? அண்ணே உனக்கு தெரியுது, உன் மோரே தெரியாதா? என் மோரே எல்லாத்தையுமே தெரியுதுயா. என்னண்ணே உங்க பேர்ல சொல்லணும் இல்லையா? சரி சரி சரி. அதனால ஏன் பேர் சொல்லணுமா வேணாமா? கோவப்படாத. சரி சொல்லு. ஆமா நான் கோவப்படுனா? நான் கோவப்பட மாட்டேனே. நீங்க கோவப்பட மாட்டீங்க தெரியும். அண்ணே சொல்லிருந்தா கோவிச்சுக்கண்ணே. சாரிண்ணே கோவிச்சுக்காத. சரி கோவிக்கல நீ ஒண்ணு கோவப்படாத. நான் எப்பயுமே வந்து கோவிக்க மாட்டேன். நன்றி. நத்தத்துக்கு அருகாமல் முளையூர் ஏன்டா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. ஒண்ணுல என் தம்பிக்கு எப்பயுமே ஆர்வம் இருக்கு. ஆமா முளையூர் வேகமா சொல்லுனே. பேரை சொல்லிட்ட ஓகேண்ணே. ஊரை சொல்லுனே. முளையூர் இது என்ன சொல்லு. முளையூர் என்ன முளையூர்னு? பெரிய முளையூர். நீ அப்ப நீ சின்னதா பெருசா? இல்ல என் ஊர் பெரிய முளையூர். என் ஊருக்கு பக்கத்துல தான் சின்ன முளையூர் இருக்கு. ஊருக்கு பேர் வச்சானது என்னாச்சு? வேணாமியா எதுக்கு ஊரு பேரை சொல்லிட்டு நான் வம்ப கட்டிக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லாத. ஆமா என் பேரை சொல்லிட்டு எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க. நாளைக்கு மணியாச்சு. உங்களை பிள்ளைய வெளியே வர நான் போனாதான் பிள்ளை வர. ஏன் நான் போனா வராத? உங்களுக்கு டவர் கிடைக்காது. பேசாம பாட்டு எல்லாம் தூக்கி வச்சு பாருங்க. எங்கே நிம்மதி உங்களுக்கு சாமான் போடால் போகட்டும் போடால் தூக்கி வச்சு பாட கடைசியில தூக்கிட்டு போற வாட்டா பாடுவீங்க. இனிமேல எந்த வேலையாச்சும் உங்களுக்கு தூக்கி வச்சு பாட சொன்னேன் அப்படின்னா மக்கள் பியத்தினுடைய மூச்சு இல்ல. அதெல்லாம் வந்து நேற்று வந்த கம்பெனி இந்த கம்பெனி அப்படி கம்பெனி இல்லை. மனமார்ந்த நன்றி அந்த வணக்கம் காலமான காரியத்தை கேடு பொம்பளை பிள்ளை வெளியே தள்ளி விட்டுருவான். ஆமா தள்ளி விட்டுருமா? நல்ல நிறைய தப்பா